ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 5 அடிக்டிவ் கேம்ஸ் ஆன் ஆண்ட்ராய்ட் ஃபார் ஃப்ரீ. ஸோ ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து டிராஃபிக் ரேசர். ஸோ இந்த கேமில் என்னென்னா ஒரு கார் கொடுத்துருப்பாங்க. அது ஓட்ட காராக இருந்தாலும் சரி, பெரிய காராக இருந்தாலும் சரி, அதை நம்ம கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி எண்ட்லெஸ் டைம் அந்த மாதிரி நிறைய மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம விளையாடி கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு பெரிய பெரிய கார்லாம் வாங்கி அதுக்கப்புறமா அந்த மாதிரி போடுறது இந்த கேமோட இதுவே. இந்த கேமோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டில்ட் மோட் இருக்குது, அனலாக் பட்டன் மோட் இருக்குது மற்றும் பட்டன் மோட் இருக்குது. ஸோ இந்த 3 கண்ட்ரோல்ஸும் உங்களால் இந்த கேமை விளையாட முடியும். ஸோ ஆக்சுவலாக இந்த கேமோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு 4 ஹைவேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹைவேஸில் வந்து ஒரு காரை நீங்கள் ஓட்டிகிட்டு போகணும். ஸோ அப்புறமா இது வந்து ஒரு எண்ட்லெஸ் ரன்னிங் கேம் மாதிரி. ஸோ இதோட கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5க்கு வந்து ஒரு 3.5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கேம் வந்துன்னா பேக்கோ. ஸோ பேக்கோனாலே இந்த கேமுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ பேக்கோ இந்த கேமுக்கு ஸ்டார்டிங்கில் நிறைய சிட்டிஸ் மற்றும் கார்ஸ் கொடுத்துருப்பீங்க. இதை வச்சு அது ஒரு மாதிரி ஆக்ஷன் கேம்னே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கேமில் ஒரே ஒரு வகையான கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது. 2 கேமரா மோட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 2 கண்ட்ரோல்ஸ் என்னென்னா அப்படின்னா, அதான் அந்த மாதிரி அந்த பக்கம் கிளிக் பண்ண அந்த பக்கம் போகிற மாதிரி, எந்த பக்கம் கிளிக் பண்ணால் அந்த பக்கம் போகிற மாதிரி ஒரு சிம்பிள் டச் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த கேமோட கேம் ப்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. விளையாடவே ரொம்ப அடிக்டிவாகவும் இருக்குது. ஸோ என்னன்னா, இந்த ஒரு காரை வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நல்ல பெரிய சிட்டிஸில் வந்து போலீஸ் வந்து நம்மளை துரத்திக்கிட்டு வரும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கேம் பார்த்திங்கன்னா நைஃப் ஹிட். ஸோ இந்த நைஃப் ஹிட் என்னென்னா, ஒரு உருணை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த உருணைக்குள்ளே அவங்க கொடுத்துருக்க கத்தியை வந்து அது சாவடிக்கிறோம். அதுக்குள்ளே போட்டு முடிக்கிறோம். ஸோ அந்த கத்தியை வந்து நம்ம வேறு எதுக்காக மேலே சொறிட்டோம்னா நம்ம அவுட்டு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் அந்த உருணை மேலே இருக்கிற கோவம் வெறியெல்லாம் அந்த உருணை மேலே காட்டி எப்படியா அந்த கத்தியில் காலி பண்ணி அந்த ஆப்பில் அடித்து புது கத்தியெல்லாம் வாங்கி இந்த மாதிரி பண்ணணும்னா உங்களுக்கு ஆட்ஸ் வாட்ச் பண்ணால் 1 காசு தரும். அல்லது நீங்கள் லெவல்ஸ் ஏறி பாஸ் ஃபைட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் இந்த சேர்த்து வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு புது கத்திகள். ஸோ நம்ம அடுத்ததாக செகண்டில் பார்க்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பார்க்கிங் எஸ்யூவி. ஸோ இந்த எஸ்யூவினாலே என்னென்னு தெரியும், இந்த ரேஞ்ச் ரோவர் அந்த மாதிரி தான் ஒரு கார்ஸில் வரும். ஸோ அந்த கார்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்க கேப் அண்ட் டிஸ்டன்ஸில் போய் பார்க் பண்ணுறது தான் இந்த கேம். ஸோ இதில் வந்து 2 கேமரா மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேபிள் கேமரா மோட், இன்னொன்று வந்து ஆர்பிட் கேமரா மோட். ஆர்பிட்னா நீங்கள் அந்த காரை சுற்றி பார்த்துக்கலாம். மற்றும் அந்த ஸ்டேபிள்னால் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி, அதாவது வைஸ் சிட்டியில் வர மாதிரி கேமரா. ஸோ இந்த கேம்ஸில் வந்து 130க்கும் மேற்பட்ட லெவல்ஸில் இருக்குது. அந்த 130 லெவலையும் டிரைவிங் தெரியாத அவங்களெலாம் முடிக்கிறதுக்குள்ளே காலையில் ஆயிரும். ஸோ நான் இது உங்களுக்கு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸுக்கும் மற்றும் டிரைவிங் இப்போ தான் கற்றுக்கிறவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெயினும் ப்ராக்டிஸாகவும் இருக்கும். இந்த கேம் வந்து ரொம்ப ஹார்டும் சேலஞ்சாகவும் இருக்கும். ஸோ ஐ ரெக்கமெண்ட் இட் டு ட்ரை. டிரைவிங் தெரியாதவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வரட்டா? சரி, போதும், நம்ம அடுத்த இதுக்கு போவோம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஆவலாக பார்த்துக்கணும். இந்த ஃபஸ்ட்டு கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொக்கையெல்லாம் இருக்காது.
மவுண்டன் பைக் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு கேம் தான் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட்லெஸ் ரன்னிங் கேம். ஒரு சைக்கிளை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எத்தனையோ வாட்டி வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே போகணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த இதை கஷ்டப்பட்டு லெவல்லாம் மாறி ரொம்ப தூரம் ஓட்டி போயிட்டு அப்புறமா எங்கே ஜெயிச்சிங்கன்னா அது உங்களுக்கு காசாக மற்றும் இது ஸ்கில்ஸாக வந்து அப்கிரேட் ஆகும். ஸோ இது ஒரு ரோட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது மற்றும் அந்த கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுவதும் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது. இதில் நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு லெவலும் அப்கிரேட் ஆகும். ப்ளஸ் அந்த டெர்ரெயின்ஸும் ரொம்ப கஷ்டமாக வரும். ஸோ கம்மி எம்பிக்குள்ளே ஒரு நல்ல ஷேடோ ஃபைட் மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கேம் சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்குன்னா இந்த கேம் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ பார்த்தா லீவ் அ கமெண்ட் டவுன், மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறமா எங்களை ஃபேஸ்புக்கில் துரத்த மறந்துடாதீங்க. ஐ மீன் ஃபாலோஸ் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்.